ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் மேம்? ரிஷப ராசிக்காரங்க வந்து சுக்கிரன் தான் அங்கே அதிபதி வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து எல்லா சௌகரியமும் கொடுப்பார். கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பலன்கள் அவருக்கு கிடைக்க போகுது ரிஷபராசிக்காரனுக்கு. அவங்க வந்து வழிபாடணும், அப்படி கடவுள் வழிபாடணும், துர்கை வழிபாடலாம். சரி, துர்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் துர்கை வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லது. சுக்கிரன் ஹோரையில் போயிட்டு காலையில் 6:15 7:15 காலையில் வெள்ளிக்கிழமையில காலை 6:15 7:15 ப்ரே பண்ணினா ரொம்ப நல்லது. நவகிரக கோயிலுக்கு போயிட்டு சுக்கிரன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் இருக்கும், அதில் நவகிரகம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரன் எப்பவுமே பல இருப்பார், ஒரு அட்ராக்டிவாக இருப்பார். ஸோ அந்த சுக்கிரன் பகவானுக்கு வந்து நீங்கள் அந்த ஒயிட் கலரில் பட்டு துணி மாதிரி அதை வாங்கி கொடுத்து ஒரு மாலை வாங்கி கொடுத்து ஒரு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களாம் எல்லாமே டாப்பில் தான் இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு வாங்க முடியும், கோல்டு நிறைய வாங்குவீங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக கோல்டு ஜுவல்லரி நிறைய வாங்குவீங்க. எவ்வளோ ரேட் ஏறினாலும் நீங்கள் வாங்குவீங்கன்னு மேடம் சொல்றாங்க. கண்டிப்பாக வாங்குவீங்க. கோல்டு ஜுவல்லரி கண்டிப்பாக வந்து ரிஷபராசிக்காரங்க இந்த வருஷம் கோல்டு ஜுவல்லரி வாங்குவாங்க. ஓ, ஷுவராக வாங்குவாங்க. வேற எதில் கவனமாக இருக்கணும் ரிஷபராசி நேயர்கள்? ரிஷபராசிக்காரங்க அதிவேகமாக வந்து ஒரு ட்ராவல்லாம் போகக்கூடாது, ரொம்ப அதிக வேகமாக போக வேண்டாம். ஸோ நார்மலாக நீங்கள் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிது அந்த மாதிரி எண்ணம் மட்டும் வேண்டாம். இதுதான் நான் சொல்கிறது. ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும். ஸோ நமக்கு எல்லாமே கிடைச்சிடுது, நம்ம லக்ஸுரியஸ் லைஃப்பில் தான் இருக்கோம் அப்படி நினைக்காம எல்லாமே கொடுத்தது வந்து நம்ம கடவுள் தான், அந்த ஹோப்போடு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாதிக்கப்படுறது அவங்களுக்கு ஒன்றும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் அவ்வளோவா வரப்போகிறது இல்லை, ரிஷபராசிங்க வராது அவ்வளோவா. முக்கியமாக வந்து அவங்க பணம் வரவு ஜாஸ்தியாக இருக்குது, பிள்ளைங்க வந்து நல்லா அவங்க பேச்சு கேட்பாங்க, லவ்வில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ரிஷபராசிக்காரங்க. இதுதான் மெயின் பாயிண்ட். கண்டிப்பாக லவ்வில் சக்ஸஸ் ஆகுங்க. மோஸ்ட்லி வந்து ரிஷபராசிக்காரர்கள் மோஸ்ட்லி லவ் மேரேஜ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ரிஷபராசிக்காரங்க சுற்றி வந்து ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸோ இல்லை கேர்ள்ஸாக இருந்ததுன்னா குரூப் ஆஃப் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க. எப்பவுமே ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்கும். இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் வந்து ஓடி வந்து செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். கேட்காமே வந்து நிறைய வந்து ஹெல்ப் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சுக்கிரனோட அட்ராக்ஷனால் தான் ரிஷபராசிக்காரங்க வந்து எல்லாமே டாப்பாக இருக்காங்க. அவங்க வச்சிருக்க வெஹிக்கிள் எல்லாமே வந்து லக்ஸூரியஸாக இருக்கும். ஒரு சின்ன பைக் எடுத்தாலும் சரி, அது பைக் வாங்கினாலும் அதில் எது டாப்பு அப்படி தான் பார்த்து வாங்குவாங்க. ஸோ லக்ஸூரியஸ் காரு, லக்ஸூரியஸ் வீடு அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. இவங்க லைஃப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருப்பாங்க. இன்னும் கேட்டால் பர்ஃபெக்டாக இருப்பாங்க, க்ளீனாக இருப்பாங்க. எவ்வளோ அவங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிற அமௌண்ட்டில் சுத்தமாக வச்சுப்பாங்க. ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுப்பாங்க. அவங்கள பர்ஃபெக்டாக வச்சுப்பாங்க. அவங்க சுற்றி இருக்க இடத்தையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத்துக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம், கட்டாயம் வரும் உங்களுக்கு. உங்கள் பசங்க வந்து ரொம்ப வந்து உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் என்ன படிக்க சொல்கிறீங்க, விருப்பப்படுறீங்க, கைட் பண்ணால் போதும், அவங்க ரொம்ப டாப்பில் வருவாங்க. அந்த மாதிரி ஒய்ஃப் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க உங்ககிட்ட. குடும்பத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா அம்மா வந்து உங்கள் பேச்சை வந்து ஒரு கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் சூழ்நிலை. ரொம்ப நல்லா இருக்கு. ரிஷபராசி 2026 வந்து ரிஷபராசிக்காரங்க லக்ஸூரியஸ் லைஃப்ல இன்னும் டாப்ல இருப்பாங்க. ஸோ 2026 ரிஷபராசி நேயர்கள் வந்து துர்கையை வழிபாடு கட்டாயமா செய்யுங்க. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி நவகிரக கோவிலுக்கு கட்டாயமா போங்க.